நான் என்னோட பேர் இலக்கியா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம். நாங்க ஐடிகே மூலியமா 2 எக்ஸாம் வச்சு எங்களை செலக்ட் பண்ணிருந்தாங்க. அந்த 2 எக்ஸாம்ஸும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு தான் பண்ணிருக்காங்க. பிஆர்டிஸ் தான் எங்களுக்கு வச்சு கன்சர்ன் பிஆர்டிஸ் மூலியமா தான் எங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா எங்களை எந்த ஒரு தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்லி பல டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி, பிஎட் பண்ண குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் தான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்றது தெரியல. இப்போ நாங்க பண்றது எமிஸ் யூடைஸ் பிளஸ் நாங்க மனப்பூர்வமா பண்றோம். அந்த பணிக்கான ஊதியத்தை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அந்த பணி நாங்க செய்த சிறப்பு என்னன்னா, மாநிலத்துல நாங்க முதல் இடம், இந்தியாவிலேயே தமிழ்நாடு மாநிலம் நம்பர் 1 இடத்துல கொண்டு வந்ததுல எங்க ஏஎஸோட பணி ரொம்ப 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 முக்கியமானது. சோ இத தயவு செய்து தலைமை செயலகத்துல கொண்டு போய் எங்க விஜய் அண்ணன்ட்ட சொல்லி, அண்ணா எங்களை கன்சிடர் பண்ணுங்க, 6300 பேரோட வாழ்வாதாரத்தை எங்களுக்கு மீட்டெடுத்து கொடுங்க, பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு உங்களை நம்பிதான் இத்தனை மகளிரும் நாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை தேடி உங்க சென்னைக்கு நாங்க வந்திருக்கோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், நாங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம். இப்ப நாங்க கெல்ட்ரான் அப்படின்ற ஒரு கம்பெனி மூலமா 2 எக்ஸாம் வச்சு 2014ல 2 எக்ஸாம் வச்சு, ஒன்னு ஸ்கிரீனிங் டெஸ்ட், ஒன்னு சிபிடி டெஸ்ட் அப்படின்ட்டு 2 எக்ஸாம் வச்சு நாங்க நெக்ஸ்ட் அதுல பாஸ் ஆகி அதுக்கப்புறம் கவுன்சிலிங், ஓகேங்களா, கவுன்சிலிங் வச்சு அதுல மெரிட்ல நாங்க எல்லாருமே செலக்ட் ஆயிருக்கோம். மொத்தம் 8209 லேப்ஸ் ஹைடெக் லேப்ஸ் இருக்கு. அதுல 6300 லேப் ஃபில் ஆயிருக்கு எங்களால, ஓகேங்களா. இப்ப எங்களுக்கு என்னன்னா பணி பாதுகாப்பு கிடையாது, ஊதிய உயர்வு கிடையாது. இப்ப நாங்க 2 வருஷம் 2014ல ஜாயின் பண்ணோம், சாரி 2024 ஜாயின் பண்ணோம். இப்ப வரைக்கும் எங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு 9700 அப்படின்றதா சேலரி. ஒரு ஆள் ஒரு ஏஐ ஒரு மிடில் ஸ்கூல் 10 பிரைமரி ஸ்கூல் பாக்குறோம். பிளஸ் வேக்கன்ட் ஸ்கூல் இப்ப சில பிளாக்ஸ்ல நிறைய ஸ்கூல்ஸ்ல ஆள் இல்லாததுனால 10-15 ஸ்கூல் பாக்குறோம். அதே மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாக்குறோம், ஹை ஸ்கூல் பாக்குறோம், எல்லா ஸ்கூலுமே நாங்க பாக்குறோம். A to Z டீச்சிங் மட்டும் தான் நாங்க பாக்குறது கிடையாது. மத்தபடி எல்லா ஒர்க்கும் பிரிண்ட் எடுக்கிறது எங்களுக்கு கெல்ட்ரான்ல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது மட்டும் தான், மெயின்டைன் பண்றது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பணி நிரந்தரம் பணியில அமர்த்தினாங்க, ஓகேங்களா. ஆனா நாங்க அங்க பண்றது எல்லாமே பிரிண்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வர மெசேஜ் இப்போ ஹெச்எம்ஸ்க்கு ஏதாச்சும் மெசேஜ் வருது அப்படின்னா அது எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அதை ஃபில் பண்றது, ஜி ஷீட் ஃபில் பண்றது, A to Z டீச்சிங்கை தவிர நாங்க மத்த எல்லா ஒர்க்குமே பாக்குறோம். எமிஸ், யூடைஸ், இப்ப யூடைஸ் தான் தமிழகத்திலேயே முதலிடம் இருக்கு. அதுல எங்களோட பங்கு 100% இருக்கு, ஓகேங்களா. நாங்க இல்லன்னா அந்த ஒர்க் பெண்டிங்ல தான். டைமிங் கிடையாது சார் எங்களுக்கு. இப்போ 9 to 4 ஸ்கூல் டைம். அதையும் மீறி நாங்க மார்னிங்கும் ஒர்க் பண்ணிருக்கோம், ஈவினிங் 10 o'clock ஒர்க் பண்ணிருக்கோம். சாட்டர்டே சண்டே லீவ் டைம். அதே மாதிரி மே மந்த் எங்களுக்கு ஊதியம் கிடையாது. மே மந்த்ல இப்ப அட்மிஷன் வரும், டிசி வரும், இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நாங்க பாத்துட்டு இருக்கோம் சார். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு ஊதிய உயர்வு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்ப 2 வருஷமா நாங்க கம்பெனி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டிஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே டிஎஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட நாங்க சொல்லும் போது அவங்க பேசுவாங்க, எங்களுக்கே ஒரு டைம் எங்களுக்கு யாருன்னே தெரியாது, எங்களுக்கே கெல்ட்ரான் யாருன்னு தெரியாது, டிஎஸ் சொல்றாங்க. ஒரு டைம் நாங்க தான் உங்களை வழி நடத்துவோம், நீங்க எங்களை இது பண்ணி தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2 வருஷமா பேசாத கெல்ட்ரான் நேத்து ஈவினிங் நாங்க இங்க ப்ரொடெஸ்ட்க்கு வரோம் அப்படின்னு தெரிஞ்சு நேத்து ஈவினிங் மீட்டிங் போட்டு, நீங்க உங்களோட கோரிக்கை எல்லாமே நாங்க நிறைவேற்றுறோம், சேலரி இன்கிரிமெண்ட் பண்றோம், ஐடி கார்டு தரோம், பே ஸ்லிப் தரோம், இஎஸ்ஐபிஎஃப்லயுமே நிறைய ஒரு இது இருக்கு, ஓகேங்களா. இஎஸ்ஐபிஎஃப் கரெக்டான டைம்ல உங்களுக்கு நாங்க ப்ரொசீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நாங்க எங்களோட கோரிக்கை எல்லாமே அவங்க நேத்து நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்லி நேத்து ஈவினிங் 5 o'clock மீட்டிங் போட்டு 9 o'clock வரைக்கும் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஜி மீட்டிங் எல்லா டிஸ்ட்ரிக்ட்மே ஜாயின் பண்ணாங்க. நேத்து 2 வருஷமா போடாம இப்ப நேத்து வாய் வழியா சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இது ரிட்டனா வேணும், ஜிஓவா வேணும். அதே மாதிரி நாங்க கெல்ட்ரான்ஸ் இப்போ நாங்க நிறைய செக்ரட்டரியேட்டும் போயிட்டு நாங்க மனு கொடுத்திருக்கோம். எங்களுக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டி இந்த தங்கைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஏஐ சார்பா நாங்க எல்லாரும் கேட்டுக்கிறோம் சார். இப்ப நாங்க 9700 சம்பளம் வாங்குறோம் சார். அதே மாதிரி இப்ப எமிஸ்ல எங்களோட நேம் இருந்தது. எமிஸ்ல எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாரோட நேமுமே இருக்கும், டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ். இப்போ எங்களோட நேம் ஆட் பண்ணும்போது எங்க கிட்ட சொன்னாங்க, பட் ரிமூவ் பண்ணும்போது எங்க கிட்ட சொல்லல சார். இப்ப காமன் கூல்னு ஒரு இது இருக்கு. இப்ப அதுலயுமே இப்ப எங்களோட நேம் கிடையாது, மொத்தமாவே டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட டேட்டாவே கிடையாது. இப்ப நாங்க எங்க ஒர்க் பண்றோம், எதுல ஒர்க் பண்றோம் எதுவுமே கிடையாது. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களுக்கும் எமிஸ் ஐடின்னு கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 10 வருஷம்
15 வருஷம் வந்து டெம்பரரி ஸ்டாஃபா இருக்கவங்களுக்கும் எம்இசைடின்னு இருக்கு. இப்போ அந்த எம்இசைடி இல்லாதனால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இப்போ போயிடுச்சு. இப்போ நாங்க எங்க போனாலும் ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. அந்த எம்இசைடி எங்களுக்கு வேணும், ஊதிய உயர்வு வேணும், பணி பாதுகாப்பு. இப்ப நாங்க இதை முடிச்சுட்டு போறோம்னா அப்படின்னா கூட எங்களுக்கு வந்து நாளைக்கு வேலை இருக்குமா அப்படின்றதே டவுட் தான். ஓகேங்களா? ஆமா, டிஸ்ட்ரிக்ட் சப்போர்ட் எங்களுக்கு வந்து அவங்க இன்சார்ஜ். அதுக்கு மேல வந்து அவங்கள வந்து கெல்ட்ரான் ஃபாலோ பண்றாங்க சார். அவங்க கிட்ட தான் நாங்க 2 வருஷமா பேசணும்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு யாருமே வந்து அனுமதி கொடுக்கல, எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நேத்து ஈவினிங் மீட்டிங் போட்டு உங்களோட கோரிக்கை எல்லாமே நாங்க நிறைவேற்றோம், பணி நிரந்தரம் தவிர உங்களோட கோரிக்கை எல்லாமே நாங்க நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன் இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு நேத்து வந்தாங்க? அதுதான் சார் எங்களோட கேள்வி. ஆமா, எங்களுக்கு ஜீவோவா வேணும். அதே மாதிரி நாங்க ஏதாச்சும் இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க இது பண்ணோம்னா ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்க, நீ இருந்தா இரு இல்லைன்னா டெர்மினேட் பண்ணிடுவோம் உங்களை. இந்த வார்த்தையை குறித்து எங்களை மிரட்டுறாங்க. நந்தினி அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்னு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு ஆஃபர் லெட்டர்னு ஒன்னு கொடுத்துருவாங்க, எங்களோட மிடில் ஸ்கூல் அதுல வந்துடும், எல்லா டீடைல்ஸுமே வந்துடும். ஆனா இந்த டைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஆட்சி மாறி இருக்கதால என்னன்னு தெரியல, இந்த டைம் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்னு கொடுத்து அதை வந்து இது வரைக்கும் எங்களால எந்த ஒர்க்குமே பாதிச்சது கிடையாது சார். ஆனா இந்த வாட்டி எங்களுக்கு அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல என்ன இருக்குன்னா, ஒழுங்கினம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒழுங்கின இது பண்ணீங்க அப்படின்னா பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல வந்து நாங்க ஆக்ஷன் எடுப்போம், டெர்மினேட் பண்ணுவோம். எதுக்கு எடுத்தாலும் டெர்மினேட் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுத்துறாங்க சார். இப்போ எங்களுக்கு இப்போ சிங்கிள் பேரண்டா இருக்கவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க சார். அவங்க வந்து இதை நம்பிதான் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா எதுக்கு எடுத்தாலும் வந்து டெர்மினேட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றதால இப்போ 6000 பேர் இருக்காங்கன்னா இப்போ இதுல கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 1000 பேர் குடிப்பாங்க. இதனால சில பேர் வந்து ஹெல்த் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து டிராவல் இஷ்யூ, இதனால வராம இருக்காங்கன்னா சில பேர் வந்து பயந்துட்டு வராம இருக்காங்க. ஐயோ நம்மளுக்கு இந்த வேலையும் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நாங்க வந்து எதுவா இருந்தாலும் ஓகே நம்ம ஃபாலோ பண்ணலாம், நம்ம அண்ணன் காதுக்கு போயிட்டு முதலமைச்சர் அண்ணன் காதுக்கு போயிட்டு விழும் அப்படின்றதுக்காக நாங்க வந்திருக்கோம் சார். நாங்க 6300 பேர் ஒர்க் பண்றோம் சார். நாங்க மொத்தம் 8245 பேர் ஸ்டார்டிங்ல இருந்தோம். இப்ப 6300 பேர் தான் இருக்கு. யாருக்குமே ஊதியம் பத்தல. 9700 சேலரி இருந்தது. ஒரு ஸ்கூல் பாக்குறது கிடையாது சார். கிட்டத்தட்ட நாங்க 10-15 ஸ்கூல் நாங்க பாக்குறோம். ரொம்ப கஷ்டம். இப்ப அதுக்காகவே வந்து நிறைய ஏஐஸ் வந்து பயந்துட்டு வராம இருக்காங்க சார்.